திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளம்புரையீரையே வலம்புரையீரையே. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ என்றிலர் தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. கன்னியா குமரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரமவித்தை தன்னிகரில்லா ஞான அபயவரதாம்பிகை தையள் அபிராமி மங்கை தந்தாரம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜுவாலாமுகி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழிற் பிரமராம்பிகை இலங்கு பார்வதி ஆதி எண்ணில்லா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடும் விசாலாட்சியாம் அண்ட கோடிகள் பணி அண்ட பூரணி என்னும் அன்னபூரணி அன்னையே அன்னபூரணி அன்னையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழிய திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இந்த உலகிலே இந்த உயிர்களையெல்லாம் படைத்து காத்து ரட்சித்து ஒடுக்கி அருளி ஆகிய பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பஞ்ச கிருத்தியங்களே நடராஜ பெருமானினுடைய தத்துவமாக விளங்குகின்றன. ஆக இந்த காலம் என்பது நாம் திருவாசகத்திலே குறிப்பாக திருவெம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் சிந்திக்கக்கூடிய காலங்களாகவும் போற்றக்கூடிய காலங்களாகவும் இருக்கின்றன. ஆகவே இத்தருணத்தில் திருவாசகத்தில் முக்தி நெறி என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திப்பது இந்த காலத்திற்கு ஏற்ப சாலச் சிறந்ததாகும். ஆகவே இன்றைய தினம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எல்லாம் வல்ல அம்மையப்பராக விளங்கக்கூடிய தில்லை ஆனந்த கூத்தனையும் சிவகாமி அன்னையையும் மாணிக்கவாசக பெருமானையும் வணங்கி அடியவள் என்னுடைய சொற்பொழிவை உரையை தொடங்குகின்றேன். திருவாசகத்தில் முக்தி நெறி. திருவாசகம் திருவாசகம் அதாவது சாதாரண எழுந்த சொற்கள் கிடையாது. இந்த திருவாசகம் அருளினால் வெளிப்பட்ட வாசகம். அருளினால் வெளிப்பட்ட வாசகம் அதாவது இந்த பூலோகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் இறைவனை நாட, இந்த பூலோகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் இறைவனை நாட மீண்டும் மீண்டும் இந்த பூலோகத்திலே நாம் பிறந்து இறந்து இறந்து பிறந்து ஆகிய இந்த இறப்பு பிறப்பு என்கின்ற இந்த தடஞ்சுழியில் சிக்காமல் நாம் இறைவனுடைய பதத்தை அடைவதற்கான வழியாக நமக்கு இந்த திருவாசகம் அமைந்திருக்கின்றது.
நம் எல்லோருக்கும் தெரியும், மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரிலே திருவாத ஊரர் என்கின்ற நாமத்திலே சம்புபாத சிறுதருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் நன்மகவாக பிறக்கிறார். சிறு வயதிலிருந்தே திருவாத ஊரருக்கு இறைவன் மீது பெரும் நாட்டம். ஆகவே அந்த சிறு வயது காலம் முதலே அவர் கல்வி, கேள்வி, ஞானம் ஆகியவைகளில் தேர்ச்சி பெறுகிறார். அவரினுடைய அந்த தன்மையை உணர்ந்த அக்காலத்து அரிமர்தன பாண்டியன் அவரை முதலமைச்சராக்கி அவரை தன்னகத்தே வைத்துக் கொள்ளுகிறார். இந்த கதை எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இருந்தாலும் இந்த தாமரை இலை நீர் போல, அதாவது அருளாளர்களினுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரை இலை நீர் போல இந்த உலகத்திலே இருப்பார்கள், கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இருந்தாலும் அதற்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்கின்றபடியாக அவர்கள் அந்த தாமரை இலை நீர் போல வாழ்வார்கள். அப்படித்தான் நம்முடைய வாத ஊரரும் தாமரை இலை நீர் போல, என்னவே முதலமைச்சராகவே அக்காலத்திலே அந்த பாண்டிய நாட்டில் இருந்தாலும் அவருக்கு இந்த உலகாயுத விஷயங்களின் மீது அவ்வளவாக பற்று என்பது இல்லை. நேரம் வந்துவிட்டது. என்ன நேரம் என்றால், இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய நேரம். இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய நேரம். இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டத்துல எத்தனையோ உலகங்கள் இருக்கு. எத்தனையோ உலகத்துல இந்த பூலோகத்துல நாம இங்கெல்லாம் பிறந்திருக்கோம். அப்ப பாருங்க, இது ஒரு உலகம் என்பது கிடையாது. பல உலகங்கள், பல புவனங்கள், பல அண்டங்கள் இருக்கின்றன. ஆனா பாருங்க, சுவாமி எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுகிறாரா என்றால் எல்லா உயிரையும் ஆட்கொள்ளவில்லை. எந்த ஒரு உயிர், எந்த ஒரு ஆன்மா அந்த இறைவனுடைய கழலுக்காக இயங்குகிறதோ, இறைவனுடைய கழலுக்காக இயங்குகிறதோ, அந்த ஆன்மாவைத்தான் இறைவன் தேடுகிறான். அந்த ஆன்மாவைத்தான் இறைவன் தேடுகிறான். நாம் எல்லாம் நாள்தோறும் இறைவனை தேடி தேடி கொண்டு வருகின்றோம். ஆனால் இறைவன் யாரை தேடி வருகிறான்? அவனையே நினைந்து வாழக்கூடிய ஆன்மாக்களை தேடி அவனே வருகின்றான், இல்லைங்களா? நாம் எதற்காக இந்த உலகத்திலே செல்லுகிறோம்? நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழுகிறோம்? பிறந்தாச்சு, வாழணும். இந்த உலகியல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் வாழ்ந்து முடித்துட்டு மீண்டும் அடுத்த பிறவிக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இப்ப பாருங்க, மனிதனுக்கு சலிப்பு என்கின்றதாகிய ஒரு விஷயம் இருக்கு, இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். ஒரு மூட்டை தூக்கக்கூடிய வேலையே வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் முழுக்க நம்மால 24 மணி நேரமும் நம்மால மூட்டை தூக்க முடியுமா? அப்படி நாம் தூக்கினோமே என்றால் நம்ம உடல் சலித்து விடும் அல்லவா? நம் உடல் சலித்து விடும், போதும் என்று சொல்லிவிடும். இது போல உயிர் சலிப்பு என்கின்ற ஒன்று உண்டு, ஆன்ம சலிப்பு என்கின்ற ஒன்று உண்டு. இந்த ஆன்மாக்கள், அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் என்று நம்முடைய மணிவாசக பெருமானே சிவபுராணத்துல பாடுறார். ஆக இந்த ஆன்மா இத்தனை பிறவிகளை எடுத்து, இப்ப பாருங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்றால் புற்களிலேயே எத்தனையோ விதமான புற்கள் இருக்கின்றன, இல்லைங்களா? எத்தனையோ விதமாக செடிகள் இருக்கின்றன, எத்தனையோ விதமாகிய தாவரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ விதமாகிய மரங்கள் இருக்கின்றன. அப்ப பாருங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, பறவைகளிலே எத்தனையோ விதமான பறவைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த மனித பிறவியை எய்துவதற்கு இந்த ஆன்மா எத்தனை பிறவிகளை, இல்லைங்களா? 7 கடல் மணல் அளவை எடுத்தாலும் எண்ண முடியாதான் ஒரு ஆன்மாவினுடைய இந்த பிறப்பு. ஆக இப்பேற்பட்ட பிறவிகளை எல்லாம் நாம் எடுத்து எடுத்து, அதாவது பிறந்து பிறந்து இறந்து இறந்து, இல்லைங்களா? தக்க தசமதியில் தாயொடு தான்படும் துக்க சாகரத்தில் குழைத்தும் என்று பாடுகிறார். எத்தனை முறை நாம் தாயினுடைய கருவில் புகுந்து இந்த உலகத்தில் பிறந்து நாம் வாழ்ந்து பிறகு இறந்து
திரும்பவும் இந்த வினை மூட்டை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இருவினை, நல்வினை, தீவினை, நல்வினை, தீவினை. இந்த இருவினை ஒப்பின் காரணமாக நாம் இந்த உலகத்திலே இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த இன்ப துன்பங்களையே நாம் ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் அதுவே கணக்கிலடங்கா வினைகள். நாம இந்த மனித தேகத்தை எடுத்துதான் வந்திருக்கிறோம். நாம இந்த மனித தேகத்தை எடுத்து வந்திருக்கிறோம். இன்னாருக்கும் குழந்தையாக பிறந்திருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பு எத்தனை பிறவிகளில் நாம் யாராருக்கெல்லாம் பிறந்தோம், எத்தொழிலை செய்தோம், எந்தெந்த வினைகளை எல்லாம் சேர்த்து வந்தோம் என்பது நமக்கு தெரியாது. இதைத்தான் பழவினைகள் என்று பெரியவர்கள் அன்று சொன்னார்கள் இல்லைங்களா? சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம். சஞ்சீத கர்மா, இந்த பிறவிக்கு முன்பு எத்தனையோ கோடி கர்மாக்களை எல்லாம் நாம் செய்துதான் ஒரு மூட்டையை சுமந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த வினையின் தொகையாகத்தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். பிராரப்தம், இதற்கு முன்பு இருந்த பிறவி. ஆகாமியம், இப்பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய வினைகள். தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய வினைகள். ஆக இந்த வினைகளை எல்லாம் நாம் எப்படி கரைப்பது? இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் இருக்கும். அதுல நாம தினந்தோறும் என்ன பண்றோம்? காசை போட்டுட்டு வரோம். ஒரு நாள் அந்த உண்டியலை உடைத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு கிடைக்கிறது. அதை வைத்து நாம் நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த உடல் என்பது ஒரு உண்டியல். இந்த உண்டியலிலே நாம் சேர்த்து வைப்பது எது தெரியுமா? நாம் இத்தனை பிறவிகளாக நாம் சேர்த்து வந்தது எது தெரியுமா? வினைகள் என்கின்ற அந்த செல்வத்தை தான். நல்வினையும் உண்டு, தீவினையும் உண்டு. ஒரு சாதாரண மனுஷன் என்ன கேட்பான்? ஐயோ, இந்த புவியில பிறந்து நான் படக்கூடிய பாடு இருக்குதே, இந்த இறைவனுக்கு கண் இல்லையா? நான் பிரதோஷம் போய் நான் சுவாமியை சுத்துறேனே, நான் பிரதோஷத்துக்கு போய் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யறேனே, ஆனாலும் என்னுடைய கஷ்டம் தீரலையே. நான் நல்லதை தானே செய்யறேன், நான் சுவாமியை போற்றி தானே பாடுறேன், நல்ல சொற்பொழிவுகளை தானே நான் கேட்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த துன்பம் வருகின்றது என்று அவர் புலம்பலாம். ஆனால் அந்த புலம்பலுக்கு பின்பு அர்த்தம் உண்டு. இத்தனை பிறவிகளாக நாம் சேர்த்து வந்த அந்த நல்வினையும் அந்த தீவினையும் தான். நல்வினையும் சிரிக்கிறோம், நல்வினை அழறோம், தீவினை. இப்படியாக நாம் இத்தனை பிறவிகளாக இந்த சொத்துக்களை நாம சேர்த்துட்டு வந்திருக்கிறோம். போதும், இதன் பிறகு என்னால் இந்த பூலோகத்தில் வாழ முடியாது இல்லைங்களா? பூலோகத்தில் வாழ முடியாது. நான் முன்பு என்ன சொன்னேன்? உடல் சலித்து விட்டால் அந்த வேலையை செய்ய முடியாது. இப்பொழுது ஆன்மா சலித்து விட்டால் நாம் மீண்டும் ஆசைப்படுவோமா இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு? அப்படியாகத்தான் நம்முடைய திருவாத ஊரருக்கு ஆன்ம சலிப்பு ஏற்பட்டு விட்டது. திருவாத ஊரருக்கு ஆன்ம சலிப்பு. எவர் ஒருவருக்கு இந்த ஆன்ம சலிப்பு ஏற்படுகிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே இருந்தும் இல்லாதது போல் வாழ்வார்கள். உலகத்திலே இருந்தும் இல்லாதது போல். அதாவது நான் முன்பே சொன்னது போல தாமரை இலை நீர் போல. இந்த அரிமர்தன பாண்டியனுடைய அரசவையில் அவனுடைய காலத்தில், இந்த வாழ்ந்து வந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் எல்லாம் பழசாயிடுச்சான். அவன் வைத்திருந்த இந்த குதிரை படைகள் எல்லாம், அந்த குதிரைகள் எல்லாம் ரொம்ப வயதாகி எதற்கும் செயல்படாத விதமாக இருந்தது. அதனால் தன்னுடைய கருவூலத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து திருவாத ஊரரை அனுப்புகிறார். எதற்கு? பரிகளை வாங்கி வருவதற்காக. அந்த கீழை கடற்கரையில் நல்ல குதிரைகள் இருக்கின்றன என்று தெரிய வந்தது. அதனால் திருவாத ஊரரை அனுப்புகிறார்கள். திருவாத ஊரரும் மன்னன் கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார், கீழை கடற்கரைக்கு செல்லுகிறார். அப்பொழுதுதான் இப்ப இருக்கிற மாதிரி நாடும் நகரமும் அப்ப கிடையாது இல்லைங்களா? இப்ப நாடுன்னு இருந்ததுன்னா அந்த நாட்டை தாண்டி சென்றோம் என்றால் எல்லாமே காடுதான், வனம்தான். அப்படி செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்
நெருங்கக்கூடிய இடம் எது என்றால் இன்னைக்கு நாம் ஆவுடையார் கோயில் என சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை. இப்ப முன்பொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி இருந்தது? குருந்த வனமாக இருந்தது. என்னது? குருந்த வனம், குருந்த மரம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கும் வந்து திருப்பெருந்துறையில அந்த குருந்த மரம் தான் தலவிருட்சம், குருந்த மரம் தான் தலவிருட்சம். இப்படியாக இந்த ஆன்ம சலிப்பு எய்திய திருவாத ஊரர் அந்த கீழை கடற்கரைக்கு செல்லும் வழியிலே இந்த குருந்த மர காட்டிலே ஒரு ஒலி கேட்கிறது, ஒரு பிரணவாகார சத்தம் கேட்கிறது. என்ன இது விசித்திரமா இருக்கே? அதாவது காந்தம் இங்க இருக்கிறதுன்னா அந்த இரும்பு அதை தேடி போய் ஒட்டி கொள்ளுமா. அது போல ஞான தேசிகனாக, இல்லைங்களா, ஞான தேசிகனாக அங்கணன் அந்தனாய் அரை கூவி வீடருளும் சிவபெருமான் ஒரு ஞான தேசிக வடிவன் பூண்டு, அதாவது உயிர்களை இறைவன் ஆட்கொள்ள எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். இந்த காலகட்டத்துல சுவாமி அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என சொல்லக்கூடிய சடாமகுடத்தையும் அந்த நாகத்தையும் புலித்தோல் ஆடையும் கட்டிட்டு வந்தா நாம் அவரை சிவபெருமான் நம்புவோம், பயந்தல்லவா ஓடுவோம். ஆகவே உயிர்களை காக்கும் பொருட்டு சுவாமி எப்படி வராரா? ஒரு அந்தணனாய் வராராம். அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானா என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் திரு அம்மானையில பாடுறார். அப்போ ஒரு வேதியன் வடிவத்திலே சுவாமி வரார், இல்லைங்களா. இன்னைக்கும் நாம சிவனாலயத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி இருப்பார், இல்லைங்களா. அதாவது வடக்கமர்ந்து தெற்கு பார்த்து இருப்பார். எப்பவுமே நாம ஒரு குருவினுடைய உபதேசம் பெற வேண்டும் என்றால் நாம் தெற்கிலிருந்து வடக்கு பார்த்து அமர வேண்டும். சனகாத முனிவர்கள் புடைசூழ சிவபெருமான் தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தியாக 64 சிவமூர்த்தங்களில் ஒரு மூர்த்தமாக அருளுகிறார். அதே வடிவத்திலே அவர் இருப்பது கல்லால மரம். கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி காட்டி, இருந்தனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நீத்துபவ தொடக்க வெல்வாம் என்று நாம் திருவிளையாடற் புராணத்திலே சிவபெருமானினுடைய தட்சிணாமூர்த்தி கோலத்தை பார்க்கிறோம். அப்படியாகிய ஒரு கோலத்திலே சிவபெருமான் அந்த குருந்தவனத்திலே அமர்ந்திருக்கிறார். குருந்தவனத்திலே அமர்ந்து தன்னுடைய அடியார்களுக்கு ஞானோபதேசம் செய்து, அதனால்தான் ஞான தேசிகனாக இறைவன் வந்திருக்கிறார். அந்த குரலை கேட்ட மாத்திரத்திலேயே தான் வந்த வேலையையும் மறந்து அந்த குருந்தவனத்தை நோக்கி வருகிறார். இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார், இல்லைங்களா. அதாவது முன்பு சொன்னது போல காந்தமும் இரும்பும் எப்படி இணை சேருகிறதோ அது போல குருவை பார்த்தவுடனேயே தலைமேலே தன்னுடைய கரத்தை கூப்பிக்கொண்டு கண்ணீர் ததும்பி வெதும்பி, அதாவது அந்த சிவானந்த வெள்ளம் அவரை பார்த்த உடனேவே, அதாவது அந்த மெய்யெல்லாம் சிலிர்க்கிறதாம், இல்லைங்களா. அந்த மெய்மயிரெல்லாம் புடைத்து எழுந்துகிறதா. அப்படியே கண்ணீர் ததும்பி வெதும்பி அப்படியே தேன் போல அந்த குருவினுடைய அந்த காட்சி, எப்படி நம்முடைய உள்ளத்திலே தேன் ஊறுவது போல அது போல ஒரு காட்சி. அப்படியே தன்னுடைய சிரம் மேலே கைகூப்பி வருகிறார். இறைவனுடைய அந்த தீக்கை நடக்கிறது. நயன தீக்கை, ஸ்பரிச தீக்கை, திருவடி தீக்கை. நயன தீக்கை, ஸ்பரிச தீக்கை, திருவடி தீக்கை. அதாவது 3 விதமாகிய தீக்கையை இறைவன் மாணிக்கவாசகருக்கு அருளி இருக்கிறார். அதுல மிகவும் உயர்ந்த தீக்கை தான் திருவடி தீக்கை. அதாவது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து, அருபரத்து ஒருவன், அருபரமாம் சிவபெருமான், அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை. குருபரனாகி குருவாக வருகிறார் சிவபெருமான். அவன்தான் பரம்பொருள். அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து ஆகிய பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய அந்த சிவபரம்பொருள் திருவாத ஊரரை ஆட்கொள்ளும் பொருட்டு அவர் எப்படி வராரு? குருபரனாகி அருளிய பெருமை. குருபரனாகி சும்மா இருக்கிறாரா? அடுத்தது ஒண்ணு செய்யறாரு பாருங்க. சிறுமை என்று இகழாதே. இந்த ஆன்மாக்கள்லாம் சிறுமை வாய்ந்தது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிறுமை வாய்ந்தது. இறைவன் தான் பெரியவன். இந்த பூலோகத்திலே பிறக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் சிற்றறிவு உடையது.
ஒளியற்றது, இல்லைங்களா? இப்படியாகிய இந்த உயிர் வாழ்க்கையை தான் நாம் எல்லாம் பெற்று வருகிறோம். அப்போ சிவபெருமான் இந்த குருவாக வந்த இறைவன் என்ன பண்றாரா, குருபரன் ஆகி அருளிய பெருமை சிறுமையென்றிகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல. இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம் நிழல் நம் கூடவே வரும். நிழலையும் உருவத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அது போல சிவபெருமான், அந்த குருவாக வந்த சிவபெருமான் திருவாத ஊரரினுடைய சிரசின் மீது நிழல் போல திருவடியை பதிக்கிறார். அவ்வளவுதான். ஒரு தடவை பதிச்சாச்சுன்னா இனி அந்த திருவடி தீக்கை போகவே போகாது. அது அப்படியே அருளை பொழிந்து கொண்டிருக்கும், இல்லைங்களா? இப்படியாக திருவாத ஊரரை இறைவன் ஆட்கொள்கிறார். ஆட்கொள்ளப்பட்ட திருவாத ஊரர் தான் கொண்டு வந்த அந்த செல்வத்தை எல்லாம் என்ன பண்றாரு, கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் திருப்பெருந்துறை, இப்ப நாம் ஆவுடையார் கோயில் என்று சொல்லுகிறோமே, உலகத்திலேயே இது போல ஒரு கோயில் கிடையாது. ஏனென்றால் இது மனிதர்களால் கட்டிய கோயில் கிடையாது, இல்லைங்களா? திருவாத ஊரரால் புனரமைப்பு செய்யப்பட்ட கோயில், திருவாத ஊரரால் புனரமைப்பு செய்யப்பட்ட கோயில். ஆனால் இது மனிதர்களால் கட்டப்பட்ட கோயில் கிடையாது. சிவலிங்கம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, அம்பாளுக்கு உருவம் கிடையாது, சிவயோக நாயகி. ஆக இப்படியாக இறைவன் ஆன்மஸ்வரூபமாக உயிர்களுக்கு எல்லாம் வீடு பேறு அருளக்கூடிய ஆன்மஸ்வரூபனாக, இல்லைங்களா? அந்த வடிவத்திலே, ஆத்மநாத வடிவத்திலே சிவபெருமான் அங்க இருக்கிறார். எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? திருப்பெருந்துறையை பார்த்திருக்கீங்களா? அங்க எப்படி இறைவனுக்கு பூசை நடக்கும்? அந்த புழுங்கலரிசி சாதத்தை அந்த ஆவுடையார் மேல் கொட்டி ஆவி பறக்கும் பொழுது அந்த ஆவியாக வருகிறது, அந்த ஆவிக்குதான் பூஜை எல்லாம். அதே சிவபெருமான் தான் நமக்குள்ளேயே ஆவியா இருக்கிறார், ஆன்மாவாக இருக்கிறார், இல்லைங்களா? எப்படி சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத அனாதியாக இருக்கிறாரோ, எப்படி சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத அனாதியாக இருக்கிறாரோ, அப்படித்தான் ஆன்மாக்களும், அப்படித்தான் ஆன்மாக்களும். புரியுதுங்களா? அந்த ஆன்மாக்களுக்கும் முடிவுலாம் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கேவல நிலையில் திரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிவபெருமான் என்ன பண்றாரா, அந்த ஆன்மாக்களுக்கு, இந்த சிவபெருமான் ஆன்மாக்களை எல்லாம் உயிர்விக்க வேண்டும் என்று அவரே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இந்த ஆன்மாக்களை எல்லாம் உயிர்களாக பிறக்க செய்கிறார். சுவாமி தான் பிறக்க செய்கிறார். யாரு? சிவபெருமான். சரி, இந்த ஆன்மாக்களை நாம் அருள வேண்டும். அருளுவதற்கு முன்பு இந்த ஆன்மாக்களுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் சிந்திக்கும் பொழுதுதான் இந்த ஆன்மாக்களை பந்தத்திலே சேர்க்கிறார், பந்தத்திலே சேர்க்கிறார். இந்த பந்தங்களை எல்லாம் தான் நாம மூன்றாக பிரித்து வைத்துள்ளோம். மாயாமலம், கண்மமலம், ஆணவமலம். 3 மலங்கள், மும்மலங்கள், இல்லைங்களா? 3 மலங்களிலே இறைவன் இந்த ஆன்மாக்களை உழலச் செய்கிறான். 3 மலங்களிலே ஆன்மாக்களை உழவச் செய்கிறான். யாரு? நம்முடைய சிவபெருமான். அது எப்படி என்றால், இப்ப பாருங்க, இந்த மாயாமலம், இந்த மாயாமலம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாயாமலத்தை வைத்து உலகங்கள், கரணங்கள் இவைகளை படைக்கிறான். யாரு? சிவபெருமான். இந்த மாயாமலத்தை வைத்து உலகங்கள், கரணங்கள் இவைகளை படைக்கிறான். இந்த உலகத்திலே உயிரை எப்படி உழவச் செய்கிறான் என்றால், இந்த கண்ம மலமாகிய இந்த மலத்தின் வழியாக நன்மை தீமை, என்னது? நன்மை தீமை, இன்பம் துன்பம், நல்லவை கெட்டவை, இப்படி 2 வினைகள் இருக்கு இல்லைங்களா? இப்படியாக இந்த நல்லவை தீவைகள்ல இந்த உயிர்களை ஆட்படுத்துகிறான். இதை நாம் இருவினை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த இரு வினை பந்தத்தினால் உயிர்கள் பூமியில் பிறக்கின்றன, உயிர்கள் பூமியில் பிறக்கின்றன. அதை அனுபவிக்க வேண்டுமே, நல்லவைகளை அனுபவிக்க வேண்டுமே, தீயவைகளையும் அனுபவிக்க வேண்டுமே. ஆக இப்படியாக ஆணவ மலத்தை அந்த ஆன்மாக்களுக்கு புகட்டுகிறான், ஆணவ மலத்தை ஆன்மாக்களுக்கு புகட்டுகிறான். இந்த ஆணவ வளத்தின் வழியாகத்தான் உயிர்கள் இந்த உலகத்திலே நன்மையையும் தீமையையும் பெற்று உழல்கின்றன, பெற்று உழல்கின்றன. இந்த பந்த பாசம் என்கின்ற இந்த அருங்கயிற்றால் கட்டப்பட்டு இந்த உயிர்கள் உழல்கின்றன.
இல்லைங்களா? இந்த பந்த மறுத்து வீடருளும் திருவாசகத்துல சொல்ற சுவாமிகள், பந்த மறுத்து வீடருளும். ஆன்மாக்களினுடைய வீடு என்பது எது? பெருமானினுடைய திருவடி, இல்லைங்களா? பெருமானினுடைய, சிவபெருமானினுடைய திருவடி. இந்த திருவடியை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். எப்படி இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபட முடியும்? ஆன்மாக்களால் அவ்வளவு எளிதாக பந்தத்திலிருந்து விடுபட முடியுமா? ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிகிறது என்றால் அது இந்த பிறப்பில் செய்த எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும். நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், நான் இவ்வளவு கெட்டது செஞ்சேன், நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், நான் இவங்களுக்கு இவ்வளவு செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன். இப்படி நினைத்து கொண்டே அந்த ஆன்மா சென்றது என்றால் மீண்டும் பிறப்படுத்துதான் வரும். மீண்டும் பிறப்படுத்துதான் வரும். ஏனென்றால் ஆன்மாக்களுக்கு, அதாவது ஆன்மா என சொல்லும் பொழுது அது பசு என்கின்ற நிலையில் வருகிறது. இப்ப அந்த பசு என்கின்ற நிலையில் வரும்பொழுது பசுவுக்கு என்று இலக்கணம் உண்டு. இப்போ நாம எல்லாமே பசுக்கள் தான். நாம எல்லாமே இந்த உடலில் ஆன்மாவை தாங்கிய பசுக்கள். நாம் எல்லாரும் இந்த உடலிலே ஆன்மாவை தாங்கிய பசுக்கள். அந்த பசுக்களுக்கு என்று இலக்கணம் உண்டு. அவர்கள் சுதந்திரமானவர்கள், சிற்றறிவினர்கள், பிரகாசமற்றவர்கள், மும்மலவசப்பட்டவர்கள். இப்ப நமக்கு விளங்குதா? இப்ப இந்த பூலோகத்துல நாம பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? மும்மலத்தினால், மும்மல வசப்பட்டு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மல சம்பதத்தினால் நாம் இங்க ஒரு உடலை எடுத்து ஆணாகவோ பெண்ணாகவோ அழியாகவோ எதுவாகவோ நாம் பிறந்து இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம். ஆனா சிவபெருமான் பாருங்க, அவன் பதி, அவன் தலைவன், அவன் என் குணத்தான், இல்லைங்களா? சிவபெருமான் என் குணத்தான். நாம் பரமான்மாவிலிருந்து வந்த ஒரு ஆன்மாதான், ஒரு துளிதான். சிவத்திலிருந்து வந்த ஒரு சிவம் தான் நாமோ. ஆனால் நாம் சிவமாக மாறிவிட முடியாது. நாம் சிவமாக, நான் சிவன் பா, நான் சிவபெருமான், அந்த பரமான்மா துளியிலிருந்து வந்த ஒரு ஆன்மா நான் சிவம் என்று சொன்னால் நாம் சிவமாகி விடுவோமா? ஏனென்றால் நாம் இந்த பூலோகத்திலே பிறந்த சிற்றறிவினர், இந்த பூலோகத்திலே பிறந்த சிற்றறிவினர். அப்ப பாருங்க, அதுதான் சுதந்திரமானவர்கள், சிற்றறிவினர்கள், பிரகாசமற்றவர்கள், மும்மல வசப்பட்டவர்கள். ஆனா இறைவன் அப்படி கிடையாதுங்க. தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், எல்லாத்தையும் அறிந்தவன் சிவபெருமான். இறைவன் அனைத்தையும் அறிந்தவன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவன். இறைவனுக்கு எந்த ஒரு பந்த பாசமும் கிடையாது, இல்லைங்களா? அதே போல பேரருள் உண்மை, இறைவன் ஒருவன் தான் அருளாளன். முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை ஆகிய 8 குணங்களை பெருமான் வைத்திருக்கிறார். 8 குணங்களை பெருமான் வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த மும்மல வசத்தால நாம என்ன பண்றோம்? இந்த பூலோகத்திலே பிறந்து உழன்று கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் திருவாத ஊரரும் அந்த நிலையை எய்தி அந்த குருபரன் ஆகி வந்த அரபரத்து ஒருவன் அவனியிலே வந்து குருபரனாகி அருளிய பெருமை, இல்லைங்களா? இப்போ அந்த மும்மல சம்பத்தினால் ஏற்பட்ட இந்த பாச கட்டை இறைவனே என்ன பண்றாரு? கட்டவிழ்க்கிறார். இறைவனே கட்டவிழ்க்கிறார். இந்த திருவாத ஊரர் அந்த உற்பவித்து எழுந்த ஞானம், இந்த ஞானத்தினால் இறைவனை பாடுகிறார். அப்படி வந்ததுதான் இந்த திருவாசகம், இல்லைங்களா? அப்படி வந்ததுதான் திருவாசகம். இல்லைன்னா இது சாதாரண ஒரு வாசகம் தான். இறைவனுடைய அருளினால் வந்ததுனால் இது திருவாசகம். மாணிக்கம் போன்று இருந்ததனால் மாணிக்க வாசகர் என்று குருபரனாகி ஞான தேசிகனாக வந்த அந்த சிவப்பரம்பொருளே அவருக்கு அந்த பெயரை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, வாதவூரர் மாணிக்க வாசகர் அவருக்காகவா இந்த திருவாசகத்தை பாடி இருக்கிறாரு? இல்லை, நமக்காக. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல தான் எப்படி இந்த மும்மல சம்பந்தத்தால் கட்டுண்டு இந்த பாசக்கட்டினால் விடுபட முடியாமல் அந்த ஞான தேசிகனை கண்ட மாத்திரத்திலேயே அவனை அடைந்தார், இல்லையா? அதுபோல நாமும் அடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த அற்புதமான வாசகங்களை நமக்கு பாடினார். எழுதினாரா? மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதினாரா? இல்ல பாடினாரா?
மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாடினார். எழுதியது சாட்சாத் இல்லைங்களா, சாட்சாத் அந்த சிற்றம்பலவனனே, தில்லை ஆனந்த கூத்த பெருமானே. மாணிக்கவாசக பெருமான் தில்லையில் இருந்த போது கேட்டு வாங்கி கொண்டுட்டாராம் இல்லைங்களா. கேட்டு வாங்கி தன் கைப்பட எழுதியதுதான் திருவாசகம். தில்லை ஆனந்த கூத்தனே தன் கைப்பட எழுதியதுதான் திருவாசகம். இதற்கு என்ன சான்று நீங்க கேட்கலாம். அவர் தான் எழுதினார் என்றதுக்கு என்னப்பா சான்று நீங்க கேட்கலாம். இந்த திருவாசகத்தை எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கை சாத்துட்டு இருக்கிறார். யாரு? சிவபெருமான். நாம இன்னைக்கு வேல்யூ ஆஃப் சிக்னேச்சர், நாம ஒரு கையெழுத்து போடுறோம்னா அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. இதை அக்காலத்தே கொண்டு வந்தவர் நம்மளுடைய சிவபெருமான். அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கை சாத்திட்டு எழுதி அந்த பஞ்சாக்கர படியிலே வைத்து நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அந்த நடராஜ ஜோதியிலே கலந்தார். சரி, இப்பொழுது பசு இலக்கணம் பாச இலக்கணத்தோடு நாம நிற்கிறோம். எப்படி திருவாசகம் ஒரு ஆன்மாவை கடை தேற்றுகிறது, எப்படி திருவாசகம் ஆன்மாவை கடை தேற்றுகிறது. அதாவது மூலமறை ஓதி முடியாத பொருள் தன்னை சீல முனிவோர் தெளிய மோனவிழை தோற்றும் கோலமுறை நின்றதோர் குருந்தை என்று மாணிக்கவாசகரை இறைவன் எப்படி ஆட்கொண்டான்? அந்தணனாக வந்து மூல மறையோதி முடியாத பொருள் தன்னை. அப்போ அவருக்கு ஞானோபதேசத்தை செய்விக்கிறார். ஞானோபதேசம் என்ன? ஞானோபதேசம் பஞ்சாக்கர உபதேசம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இல்லைங்களா? நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். இல்லைங்களா? நீங்க திருவாசகத்தை முழுக்க படியுங்க. முழுக்க படிச்சாலும் அதில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றுத்தான். அதில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றுத்தான். அது என்ன பொருள்? இந்த படிக்கக்கூடிய ஆன்மாக்கள் கடை தேர வேண்டும். படிக்கக்கூடிய ஆன்மாக்கள் கடை தேர வேண்டும். கடை தேறுவதற்கான ஊன்றுகோல் எது? கடை தேறுவதற்கான ஊன்றுகோல் எது? பஞ்சாக்கர மந்திரம். இல்லைங்களா? பஞ்சாக்கர மந்திரம். அதுதான் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் கூட பாடியிருக்கிறாரு. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். பஞ்சாட்சரத்தினுடைய மகிமை அவ்வளவு பெரிய மகிமை இல்லைங்களா? நம்முடைய மாணிக்கவாசக பெருமானும் திருவாசகத்தை பாட ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே சிவபுராணத்தை பாடுகிறார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. எடுத்த உடனேவே பஞ்சாட்சரத்தை போட்டுட்டார் இல்லைங்களா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த பஞ்சாட்சரத்திலேயே நிறைய விதமான பஞ்சாட்சரம் இருக்கு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு என சொல்லக்கூடிய பஞ்சாட்சரங்களிலே பல வகையான பஞ்சாட்சரங்கள். நமசிவய, சிவய நம, சிவசிவ, சிவய சிவ, சி நாயொட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். அதுதான் மகாமனு. இப்ப பாருங்க, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன்னு சொல்றார். ஏன் இந்த இடத்துல நமசிவாயன் போடல? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. எந்த ஒரு ஆன்மா இந்த பந்தத்திலிருந்து விடுபெற வேண்டும் என்று நினைக்கிறதோ, எந்த ஒரு ஆன்மா இந்த பூலோகத்திலே மீண்டும் பிறக்கா வண்ணம் வாழுகிறதோ, எந்த ஒரு ஆன்மா இன்னும் இந்த பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்கின்ற தடஞ்சுழியில் உழலாமல் விரும்புகிறதோ, அந்த ஆன்மாக்கள் சிவாய நம என்கின்ற மந்திரத்தை தான் ஓத வேண்டும். எவரொருவர் சிவாய நம என்கின்ற இந்த பஞ்சாட்சரத்தை ஓடுகிறார்களோ அவருடைய ஆன்மா வீடு பேறு அடையறதற்கான வழியை வகுக்கும். அந்த ஆன்மாக்கள் வீடு பேறு அடைவதற்கான வழி. அதனால்தான் நம்முடைய மாணிக்கவாசக பெருமானும் பாடுறாரு. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். நீங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று ஓதி பாருங்கள். நம்முடைய உள்ளத்துல தேன் சுரக்கும் இல்லைங்களா? நம்முடைய உள்ளத்திலே அந்த இனிமை சுரக்கும் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? உள்ளத்திலே இனிமை சுரக்கும். ஆக இப்படியாக சிவபெருமான் ஒவ்வொரு ஆன்மாக்களினுடைய உள்ளத்திலும் அவன் உரைகின்றான். ஆனால் நாம் அவனை அறிய முற்பட வேண்டும் இல்லைங்களா? நாம் அவனை அறிய முற்பட வேண்டும். இப்படியாக இந்த ஒவ்வொரு உயிரும் பாத்தீங்கன்னா இது போன்ற மும்மல சம்பந்தத்தால் கட்டுண்டு உழல்கின்றது. நாம வாழ்கின்றோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மையிலேயே இந்த ஆன்மா வாழ்கிறதா? உழல்கின்றது. இந்த ஆன்மா உழல்கின்றது. ஆக இப்படியாக நான் முன்பே சொன்னது போல
பாசத்திற்கு என்கின்ற ஒரு இலக்கணம் உண்டு. பாசத்திற்கு என்று முன்பு நான் என்ன சொன்னேன்? 10 இலக்கணம். இறைவனுக்கான 8 இலக்கணம் இருக்கு இல்லைங்களா? அடுத்தது பசுவிற்கான இலக்கணம். என்னென்ன இலக்கணம்? என்ன இலக்கணம்? சிற்றறிவினர்கள், பிரகாசமற்றவர்கள், மும்மல வசப்பட்டவர்கள், சுதந்திரமானவர்கள். இப்போ பாசம், இப்போ பந்த பாசம் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆன்மாக்கள் அதுலதான் கட்டுண்டு இருக்கு. இதற்கு என்ற ஒரு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணம் தான் ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம். நான் முன்பே சொன்னது போல இந்த அனாதியாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இறைவனே இந்த உலகத்திலே அனுப்புகிறான். அதிலே வாழ்வதற்காக இந்த மாயாமலத்தை கொண்டு உலகங்களையும் கரணங்களையும் படைக்கிறான். அதிலே நன்மை தீமை என சொல்லக்கூடிய கண்ம மலத்திலே புகுத்துகிறான் ஆன்மாக்களை. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த சிவானந்த நிலையை நாம் எய்த வேண்டும். அதிலிருந்து நாம் அந்த நிலையை எய்த வேண்டும். அதற்கு என்ன பண்றாரு? அந்த ஆன்மாக்களை அவரே அந்த ஆணவ மலத்தின் வழியே நடக்க வைக்கிறார். இதுதான் பாச விலக்கணம், இதுதான் பாச இலக்கணம். சரி, இப்போ இந்த இலக்கணின் வழியாக இந்த ஆன்மா இந்த உலகத்திலே உழன்று கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? உழன்று கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கு ஒரு வழி கிடைக்க வேண்டும். இந்த ஆன்மாக்கள் அந்த சிவானந்த நிலையை, இல்லைங்களா, சிவானந்த நிலையை, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று பாடுகிறார். இப்ப பாருங்க, தன்னையே ஒரு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேன்னு சொல்லும் பொழுது அது அவரை குறிக்கவில்லை, அந்த ஆன்மாவினுடைய அந்த இழிநிலைதான், ஆன்மாவினுடைய இழிநிலைதான். ஆக இந்த பசுத்தன்மை இப்ப கெட வேண்டும், பசுத்தன்மை கெட வேண்டும். நாமெல்லாம் ஆன்மாதான் அப்படின்ற அந்த நினைவு நமக்கு கெட வேண்டும். அதனால் இந்த மும்மல பந்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். மும்மல பந்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். எப்படி விடுபட முடியும்? அப்பொழுது குருவினுடைய உபகாரம் வேண்டும். இப்ப பாருங்க, திருவாதவூரர் குதிரை வாங்க கடற்கரைக்கு செல்லுகிறார். நான் முன்பே சொன்னது போல அவர் ஆன்ம சலிப்பு எய்தியவர், ஆன்ம சலிப்பு எய்தியவர். ஆகவே அவரை தான் சுவாமி என்ன பண்றாரு? கூப்பிடுறார். அவரை தான் சுவாமி கூப்பிட்டு அரை கூவி வீடருளினான், இல்லைங்களா? அங்கனன் அந்தனாய் அரை கூவி வீடருடும். அவரே கூப்பிட்டு, வாப்பா, உனக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த பாச கட்டுகளை எல்லாம் நானே அவிழ்க்கிறேன். அதுதான் குருவினுடைய உபகாரம். அதுதான், அதாவது கடையவனேனையும் கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே என்று பாடுகிறார். என்னது? கடையவனை, தன்னை ரொம்ப ஒரு குறைத்து தான் பாடுறார். இதுதான் அருளாளர்களினுடைய தன்மை. இதை நாம் படிக்கும் பொழுது உடனே திருவாதவூரர் மாணிக்க வாசகர் கடையவர் என்று நாம் நினைத்து விடக்கூடியது. இந்த வாசகத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் நாம் நம்மை கடையவர்களாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாமும் கடையவராக இருந்தால் நிச்சயமாக நமக்கும் இறைவன் அருளை புரிவான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே குருவினுடைய உபகாரம் நமக்கு நிகழ்கிறது. கடையவனேனையும் கருணையினால் கலந்தாட்கொண்ட விடையவனே. இது போல நாமளும் சிவபெருமான் கிட்ட கேட்கணும், பெருமானே, நானும் இந்த பல்கோடி உயிர்கள்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு கடையவளாக நான் இருக்கின்றேன், ஒரு கடையவனாக நான் இருக்கின்றேன். என்னையும் நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்பா. என்னையும் இந்த பந்த பாசத்திலிருந்தெல்லாம் விடுபட செய்ய வேண்டும் அப்பா. என்னையும் இந்த மும்மல சம்பந்தத்தால் இருக்கக்கூடிய எல்லாற்றையும் களைய வேண்டும். உன்னுடைய திருவடியை எமக்கு தர வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டும். ஆகவே இப்ப குருவினுடைய உபகாரம் நிகழ்ந்து விட்டது ஒரு ஆன்மா. அடுத்தது என்ன நிகழ்கிறது என்றால் இருவினை ஒப்பு. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இந்த இருவினை ஒப்பு தாங்க முக்கியமான விஷயம். ஒரு ஆன்மாவை இறைவன் பூலோகத்துக்கு அனுப்புறாரு பாத்தீங்களா? அப்ப இந்த இருவினையின் காரணமாகத்தான் இந்த ஆன்மாக்கள் உழல்கின்றன. அப்ப இந்த இரு வினைகளையும் களைய வேண்டும். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து, இல்லைங்களா? என்புள் உருக்கி இருவினையும் ஈடழித்து பொல்லாவினையேன், மாணிக்கவாசகர் பாடுறாரு, பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், நான் பொல்லாத வினைகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, வினை என்பது எல்லாருக்கும் உண்டு. வினை கோட்பாட்டை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அதனாலதான் இப்ப நாம பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துல ஒரு அங்கத்தினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் கெட்டது செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் சிவத்தினுடைய சம்பத்தத்தினால் இருக்கிறோம். கெட்டது செய்ய போறதில்லை, அறிந்து செய்ய போறதில்லை, இல்லைங்களா? தெரிந்து செய்ய போறதில்லை. தெரியாமல் நாம் ஏதோ செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், சிவார்ப்பணம். தெரியாமல் செய்தால் சிவார்ப்பணம். நாம பல நல்லதை செய்வோம். 1000 பேருக்கு அன்னதானம் செய்வோம், பல குழந்தைங்களை படிக்க வைப்போம், தான தர்மங்கள் பல செய்வோம். செய்து முடித்துட்ட பிறகு இதை நான் தான் செய்தேன் என்கின்ற அந்த இருமாப்பு வந்து விட்டது என்றால் நாம் செய்து யாதொரு பயனும் இல்லை. சிவார்ப்பணம் பண்ணிடணும், இல்லைங்களா? நன்மையையும் தீமையையும் சிவார்ப்பணம் பண்ணிடணும். அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். புரியுதுங்களா? அப்பொழுதுதான் இதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் இருவினை ஒப்பு. இதைத்தான் நாம் இருவினை ஒப்பு. அந்த 2 வினைகளிலிருந்தும் நாம் வெளிவந்து இறைவனுடைய அந்த சரணார விந்தத்தில் சரணடைவதற்காக பயணிக்க வேண்டும். அடுத்ததுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த இரு வினையையும் இறைவன் எப்படி தெரியுமா களைகிறாரு? மலபரிபாகம். இதைத்தான் மலர்பரிபாகம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. இல்லைங்களா? ஆர்பெறுவார் அச்சோவே, என்னுடைய மலங்களை எல்லாம் நீதானப்பா களைய வேண்டும். இந்த சித்த மலம் அறிவித்து இதை எல்லாத்தையும் நீந்தான் அறிவிக்கணும். சிவமாக்கி இந்த மலங்கள் எல்லாம் அவிழ்ந்து விட்டது என்றால் இந்த ஆன்மா என்னவாக மாறும்? சிவமாக அல்லவா மாறும். இந்த ஆன்மா என்னவாக மாறும்? சிவமாகத்தான் மாறும், இல்லைங்களா? இந்த ஆன்மா சிவமாகத்தான் மாறும். இதைத்தான் நம் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மலபரிபாகம். பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? மலபரிபாகம். முன்னை மலமகற்றி மூதறிவு ஆனந்தமய தன்னை அறிந்த தபோதனன் அருள் என்னையும் நீ ஆண்டுவரி சொக்கநாதா அந்தமருள் கூடலிலே தானுவரி சொக்கநாதா என்று சொக்கநாத வெண்பாவிலே நமக்கு அறிவிக்கின்றது. ஆக இப்படியாக நம்முடைய மலங்கள் எல்லாம் அவிழ வேண்டும். அதற்கு மலபரிபாகம் நிகழ வேண்டும். அதற்கு மலபரிபாகம் நிகழ வேண்டும். அடுத்து விளைய போவது எதுவென்றால் சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம் நிகழ்ந்தாலே ஒழிய ஆன்மா சிவமாக மாறும். ஆன்மா சிவமாக மாறும். அது என்ன சத்தினி பாதம்? சக்தி வீழ்ச்சி. சக்தி வீழ்ச்சி, அதாவது பதித்தல். இந்த ஆன்மாவிலே பதிந்திருக்கக்கூடிய இந்த மலங்களை எல்லாம் அறுக்க செய்வதுதான். இந்த சத்தினி பாதத்தையே நம்முடைய பெரியவர்கள் 4ஆக பிரித்துள்ளார்கள். பெரியவர்கள் 4ஆக பிரித்துள்ளார்கள். அதைத்தான் நாம் என்னென்னலாம் பார்க்கிறோம்னா மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். சத்தினி பாதத்தையே எதற்காக சத்தினி பாதம் நிகழ்கிறது? இந்த ஆன்மாக்கள் சிவ சம்பந்தத்தினால் சிவமாக மாற வேண்டும். ஆகவே இந்த 4 நிலைகளை கடக்க வேண்டும், இல்லைங்களா? என்னென்ன நிலை? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இப்ப பாருங்க, ஒரு அரக்கை எடுத்துட்டு போயிட்டு வெயில்ல வைங்களேன். ஒரு அரக்கை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயில்ல வச்சோம்னா அது என்ன ஆகும்? உருகும். உருகுமா இல்லையா? இப்ப நெருப்புல காட்டினாலும் உருகும், வெயிலினுடைய வெப்பத்தில் காட்டினாலும். அது போல ஆன்மா உருக வேண்டுமா? அது போல ஆன்மா. அதைத்தான் என்ன சொல்றோம்னா மந்ததரம். அடுத்து மந்தம். மெழுகு இருக்கு இல்லைங்களா? மெழுகு. இப்ப மெழுகையும் நாம நெருப்புல வச்சாலும் அது உருகும், வெயிலினுடைய தீயில் அந்த வெப்பத்தில் வைத்தாலும். அது போல இந்த ஆன்மா உருக வேண்டுமா? அதை என்ன சொன்னாங்கன்னா மந்தம் என்று சொன்னார்கள். அடுத்தது தீவிரம். இப்ப நம்ம கூட வீட்டுல பாத்தீங்கன்னா நெய் வச்சிருப்போம். நெய்ய காய்ச்சணும்னா நெருப்புல வைப்போம். நெருப்புல வச்ச உடனேவே என்ன ஆகும்? நெய் அப்படியே உருகி வரும். அதைத்தான் தீவிரம் என்றார்கள். அது போல இந்த ஆன்மா உருக வேண்டும். அது போல இந்த ஆன்மா உருக வேண்டும். அடுத்தது தீவிரதரம். தைலம். இப்போ ஒரு எண்ணெய் தைலம்னு வச்சுப்போமே, அது இப்படி நாம ஊத்தணும்னா என்ன ஆகும்? ஒழுகி கொண்டே இருக்கும். இப்படியாக ஆன்மா உருகி வழிய வேண்டுமா? யார் மீது? இறைவன் மீது. இப்படியாக இந்த சத்தினி பாதம் 4 நிலைகளில் நிகழ்கின்றது. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இப்படியாக இந்த பூலோகத்திலே பிறந்த இந்த சிற்றறிவினர்களாக, பிரகாசமற்றவர்களாக, மும்மல வசப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் இந்த மும்மல சம்பத்தினால் ஆணவம்,
கண்மம், மாயை ஆகிய மும்மல சம்பந்தத்தினால் நாம் என்ன ஆகிறோம்? இந்த பந்த பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட நம்முடைய பசுத்தன்மை கெட வேண்டும். பசுத்தன்மை கெடுவதற்கு எது வேண்டும்? இறைவனுடைய அருள் வேண்டும். சிவபெருமானினுடைய அருள் வேண்டும். ஆமாவா இல்லையா? சிவபெருமானினுடைய அருள் வேண்டும். சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பெற்ற உடனே நமக்கு என்ன நடக்கிறது? நம்முடைய இரு வினைகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் அகற்றப்படுகிறது. மலபரிபாகம் நிகழ்கிறது. நம்முடைய மும்மலங்களும் அற்று விடுகிறது இல்லைங்களா? மும்மலங்களும் அற்று விடுகிறது. இதனால் விளைவதுதான் சத்தினிபாதம். இந்த சத்தினிபாதத்தின் வழியாக ஒரு ஆன்மா சிவமாக மாறி நிற்கிறது. ஆன்மா சிவமாக மாறி நிற்கிறது. எந்த ஒரு ஆன்மா சிவமாக மாறி நிற்கிறதோ அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை. அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை. முக்தியிலேயே பலவிதமாகிய முக்திகள் இருக்கின்றன இல்லைங்களா? சாலோபிய முக்தி, சாமீபிய முக்தி, சாரோபிய முக்தி, சாயுஜ்ய முக்தி. சாலோபிய முக்தி நம்முடைய பக்திக்கு ஏற்றாற் போல இறைவன் அருளக்கூடிய முக்திகள் 4. நம்முடைய பக்திக்கு ஏற்றாற் போல் இறைவன் அருளக்கூடிய முக்திகள் 4. அது என்ன முக்தி என்றால் சாலோபியம். இறைவனுடைய உலகத்தில் வாழ்வது. இறைவனுடைய உலகத்தில் வாழ்வது சாலோபியம். சாமீபியம் இறைவனுக்கு அருகாமையில் வாழ்வது. இறைவனுக்கு அருகாமையில் வாழ்வது சாமீபியம். சாரூபியம் இறைவனுடைய அருட்திருவுருவை பெற்று வாழ்வது. இறைவனுடைய அருட்திருவை பெற்று வாழ்வது. அந்த இறுதியாகிய நிலை ஒன்று உண்டு. அதுதான் சாரூபிய முக்தி. அதுதான் சாயுஜ்ய முக்தி. அதுதான் சாயுஜ்ய முக்தி. சிவமாகவே மாறி நிற்பது. சிவமாகவே மாறி நிற்பது. அதனாலதான் இந்த ஜீவ சமாதி அடைந்த பெரியவர்கள் எல்லாம், அருளாளர்கள் எல்லாம் இவர்கள் சாயுஜ்யம் எய்தினார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அதுவாகவே மாறி நிற்கின்றனர். அந்த சித்தர்கள் எல்லாம் சிவமாகவே மாறி நிற்கின்றனர் இல்லைங்களா? நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் சிவமாகவே மாறி நிற்கின்றார். சிவமாகவே மாறி நிற்கின்றார். அதாவது நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிறுவை ஏற்றுவித்த அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று நாம் பாடுகிறோம். ஆர்பெறுவார் அச்சோவே என்று பாடுகிறோம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு திரிவேனை என்று நம்முடைய அச்சோ பதிகத்திலே நம்முடைய சுவாமிகள் பாடுறார். சொல்றார் பாருங்க. சித்தமளம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அச்சோவே என்றால் அச்சச்சோ இல்லை, அது ஒரு ஆச்சரியம். அது ஒரு ஆச்சரியம். பாருங்கள், என்னுடைய பெருமான் எனக்கு என்ன மாதிரியான ஒரு உபகாரத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அது என்ன உபகாரம்? இந்த ஆன்மா அடுத்த நிலையை அடைய போகக்கூடிய அந்த உபகாரம். சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி எமையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நிறைவேனே. அதாவது நெறியில்லாத விஷயத்தையும் நான் நெறி என்று நினைத்திருந்தேன். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று பாடுகிறார். ஆர்பெறுவார் அச்சோவே என்று பாடுகிறார். பொய்யெல்லாம் மெய் என்று பாருங்க. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இதைதான் செய்யுது. எதெல்லாம் பொய்யோ அதைத்தான் நாம் உண்மை என்று நம்பி அதன் பின்பு செல்லுகிறோம். இப்படி பொய்யின் வழியே சென்றவர்கள் அந்த நிலையை எய்த முடியுமா? பொய்யின் வழியே சென்றவர்களுக்கு எது மிஞ்சம்? வினைதான் மிஞ்சம். பொய்யின் வழியே செல்பவர்களுக்கு எது மிஞ்சம்? வினைதான் மிஞ்சம். ஆகவே பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடங் கொண்ட பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று இந்த முக்தி நெறி, இந்த அச்சோ பதிகத்திலே ஒரு ஆன்மாக்கள் எதிலெல்லாம் உழன்று அது மீண்டும் வெளிவந்து இறைவனுடைய அந்த பாதத்தை அடைந்ததோ அந்த நிலையை அதாவது நமக்கு ஒரு விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் நமக்கு தெரியும், பல பாடல்களை கொண்ட ஒரு பெரிய பகுதி.
அதற்கு சிகரமாக இருப்பது எதுவென்றால் சிவபுராணம். இப்ப நீங்க சிவபுராணத்தை இந்த முழு திருவாசகத்தையும் நீங்க படிக்கணும்னு நினைத்தாலும் சில நேரங்கள்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருவாசகத்தினுடைய அந்த சாரம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவபுராணம். இப்ப சிவபுராணத்தினுடைய ஒவ்வொரு அடியும் நம் திருவாசகத்தில் விளக்கி 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 நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் பாடியிருப்பார். அப்போ இப்போ ஒரு மலை பிரதேசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மலைகளிலேயே சிறந்த மலை எதுவென்றால் மேருமலை என்று சொல்லுவார்கள். இப்ப திருவாசகம் என்பது சிறந்த ஒரு ஞான நூல். அதிலே சிகரமாக இருப்பது எதுவென்றால் சிவபுராணம். அதிலே சிகரமாக இருப்பது எதுவென்றால் சிவபுராணம். அதிலேயே சுவாமிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதிலேயே சுவாமி எல்லாத்தையும் சொல்லிட்டார் இல்லைங்களா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். பாருங்க, பிறந்து இளைத்தேன் என்று சொல்லுகிறார். எத்தனை யுகங்களாக, எத்தனை காலங்களாக, எத்தனை பிறவிகளை நாம் எடுத்திருப்போம். இதைத்தான் நான் முன்பே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆன்ம சலிப்பு என்று சொன்னேன். என்னது? ஆன்ம சலிப்பு. மாணிக்கவாசக பெருமான் சொல்லிட்டாரு, பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இழைத்துட்டேன்பா, பிறந்து பிறந்து இழைத்து விட்டேன். இப்போ பொதுவாக நாம சொல்லுவோம், இப்போ ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சரியாக வேலைக்கு உணவு அருந்தாமல் கடுமையாக வேலை செய்கிறார் என்றால், நல்ல பருமனாக இருக்கிறவர் என்ன ஆவார்? உடல் இழைச்சு போவார். நம்ம பார்த்து என்ன கேட்போம், என்னப்பா ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, ஏன் அப்படி இழைச்சு போயிருக்க? இது உடல் இழைப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் இழைப்பு. இது போல எத்தனை பிறவிகளை நாம் எடுத்து 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 இந்த பூமியில உழன்று கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆன்ம இழைப்பு என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சொல்லிட்டாரு. இப்ப இதே வார்த்தையை வைத்துத்தான் பல இடங்களில் இறைவன் ஆட்கொண்ட விதத்தை எல்லாம் பாடியிருப்பார். பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் இல்லைங்களா? கண்டின்று வீடுற்றேன், உற்றுட்டேன் என்று சொல்லிட்டார். இப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகளோ இல்ல ஏதோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளோ எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக வரைவோம். எல்லாருக்கும் அந்த முழு ஆராய்ச்சி கட்டுரையை படிக்க முடியுமானா முடியாது. அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரைன்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அதைத்தான் ஆங்கிலத்திலே அப்டிராக்ட் என்று சொல்லுவார்கள். இந்த மொத்த திருவாசகத்திலே இருக்கக்கூடிய சாரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்திருப்பது எதுவென்றால் சிவபுராணம். சிவபுராணத்தை ஓதினாலே போலும் நமக்கு இந்த பசுத்தன்மை கெட்டுவிடும், குருவினுடைய உபகாரம் கிடைத்துவிடும், இருவனை ஒப்பு வந்துவிடும், மலபரிபாகம் நிகழ்ந்துவிடும், சத்தினிபாதம் விளையும், நாமும் சிவமாக மாறுவோம். நாமும் அதுதான் சொல்லிய பாட்டை பொருள் என்று சொல்லுவார்னு கடைசி வார்த்தையில போட்டுட்டார். நீ சிவபுராணத்தை வெறும்னே படிக்காத, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து படி. நீயும் சிவமாக மாறி நிற்பாய் என்று நமக்கு சிவபுராணத்தை. இப்ப அதே போல இந்த ஆராய்ச்சி கட்டுரையை நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அது அப்டிராக்ட்னு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா முடிவுரைன்னு ஒண்ணு. நாம ஒரு கட்டுரை எழுதினா முடிவுரைன்னு ஒண்ணு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த முழு கட்டுரைக்கும் ஒரு விடை நாம சொல்லி முடிப்போம். அதை தான் முடிவுரை, ஆங்கிலத்துல கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. எல்லா ஆராய்ச்சி கட்டுரைக்கும் வந்து கன்க்ளூஷன் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 51வது பதிகமாக இருக்கக்கூடிய அச்சோ பதிகம். இந்த அச்சோ பதிகத்தை எவர் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முழு பயனும், திருவாசகத்தை படித்ததற்கான முழு பயனும் நமக்கு கிடைத்துவிடும், முழு விடையும் கிடைத்து வேண்டும். ஆன்மா என்பது எது, இறைவன் என்பவன் யார் இல்லைங்களா? ஞாதுரு, ஞேயன், ஞானம். இந்த ஞேயன் என்பவன் யார் தெரியுங்களா? ஞேயன் என்பவன் அறியப்படும் பொருள். இந்த ஞாதுரு அறிபவன், ஞானம் என்பது அறிவு. இப்ப அறியப்படக்கூடிய பொருளாக இருப்பது எது? சிவப்பரம்பொருள் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? சிவப்பரம்பொருள். அந்த சிவப்பரம்பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் நமக்கு எது வேண்டும்? ஞானம் வேண்டும். நாம் ஞானத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்பொழுது நான் யார்? நான் ஞாதுரு. நான் அறிய முற்படுகின்ற ஒரு ஆன்மா. ஆகவே இந்த 3 நிலைகளிலே
ஒரு ஆன்மா ஞாதுருவாக ஞானம் என்கின்றதாகிய அறிவினை தாங்கி ஞேயம் என சொல்லக்கூடிய அந்த அறியப்படுபவனாக இருக்கக்கூடிய அந்த சிவப்பரம்பொருளை அது அறிகின்றது. சிவப்பரம்பொருளை அறிகின்றது. ஆகவே இந்த திருவாசகம் என்பது பாத்தீங்கன்னா நமக்கு 12 திருமுறைகளை பெரியவர்கள் வகுத்தாங்க. சிவபெருமானுக்கு 12 மந்திரங்கள் உண்டு. அதிலே 8வது மந்திரமாக இருக்கக்கூடியது ஓம் சிகாய நமக. ஓம் சிகாய நமக. அந்த 8வது மந்திரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த திருவாசகத்தை பெரியவர்கள் வைத்தார்கள். நம் சிரசிற்கு மேல் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞான நூல். அற்புதமான ஞான நூல். தேவாரத்திலே பக்தி மிகுந்திருக்கும். அப்ப தேவாரத்துல ஞானம் இல்லையா என்று கேட்கக்கூடாது. ஞானமும் உண்டு. ஆனால் அந்த ரேஷியோ கம்பேரிட்டிவ்னு சொல்லும் போது அதுல பக்தி, காதல், இறைவன் மீது இருக்கக்கூடிய காதல், அந்த அன்பு, அதெல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் திருவாசகத்திலே ஞானம், அதனால அதுல அன்பு இல்லையா? ஏனென்றால் மாணிக்க வாசகர் கண்ணீர் ததும்பி வெதும்பி இல்லைங்களா அழுது பாடுறாரு. அப்ப அதுல அன்பு இல்லையானா இருக்கு, அன்பு இருக்கு. அன்பு இருந்தாலும் அந்த ஞானத்தினுடைய அளவு மிக அதிகம். திருவாசகத்திலே ஞானத்தினுடைய அளவு மிக அதிகம். இப்படியாக ஒரு திருவாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் ஒவ்வொரு ஆன்மாவும், திருவாசகத்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் வீடு பேரை நோக்கி செல்லக்கூடிய தங்களுடைய இரு வினைகளினுடைய அந்த கட்டுக்களிலிருந்து அவிழ்ந்து இந்த மலபரிபாகமற்று அந்த சத்தினி பாதம் விழைந்து செல்லக்கூடிய ஒரு உயரிய ஆன்மாக்கள் தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லிட்டார். இப்ப பாருங்க, இதே இடத்துல எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் சுத்தி கொண்டுதான் இருக்கு. ஆமாவா இல்லையா? எத்தனையோ உயிர்கள் இங்க போய்கொண்டுதான் இருக்கு. ஆனால் எல்லாராலையும் இங்க வர முடியலையே. எல்லாராலையும் திருவாசகத்தினுடைய பெருமையை கேட்க முடியலையே. எல்லாராலையும் திருவாசகத்தை பாட முடியலையே. எத்தனையோ கோடி ஆன்மாக்கள்ல இறைவன் தேடி எடுக்கிறான். அப்போ தேடி எடுக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எவ்வளவு உயர்ந்த ஆன்மாக்கள். அப்பெல்லாம் நாமெல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லைங்களா? நாமெல்லாம் அந்த ஞான பாதை என சொல்லக்கூடிய நம்முடைய மலபரிபாகம் எல்லாம் நீங்கி நாம் சத்தினி பாதத்திற்குள் நாம் செல்லுகிறோம் என்று தான் அர்த்தம். நாம் சத்தினி பாதத்திற்கு செல்லுகிறோம். திருவாசகத்தை எடுத்து ஓதும் பொழுது எவருடைய கண்ணீர் வான் கலந்த மாணிக்க வாசகர் நின் வாசகத்தை பாடுங்கள், தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து நீங்களா ஓட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் பெருமான் பாடுகிறாரு இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஞானிகள் வந்த பூமி நம்முடைய இந்த பாரிமொழி. ஆக இப்படியாகிய ஞானிகள் எல்லாம் ஏற்ற திருவாசகத்தை, அந்த ஒரு வாசகத்தை என்ன பண்ணுவாராம் வள்ளலார் பெருமான் தன்னுடைய சிரசிலே தன்னுடைய சிகையிலே கட்டி வச்சிருப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல் இது. அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல். ஆகவே இந்த திருவாசகத்தை ஓத வேண்டும், பொருளுணர்ந்து ஓத வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். நாம் சொல்லும் பொழுதும் பொருள் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். எவர் ஒருவருக்கு திருவாசகத்தை பாடும் பொழுது கண்ணீர் வருகிறதோ, அழுகை இல்லை, கண்ணீரிலே நிறைய கண்ணீர் இருக்கு. ஆனந்த கண்ணீர் இருக்கு, அழுகை இருக்கு, கவலை இருக்கு. எவரொருக்கு அந்த உயிர் உருகிய அந்த கண்ணீர் வருகிறதோ அவர்கள் முற்றும் உணர்ந்தவர்கள் என்று அர்த்தம். ஆக அந்த நிலையை நோக்கித்தான் நாம் செய்ய வேண்டும். இப்படியாக நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று பாடுகிறார். அப்பொழுது ஒரு ஆன்மா அடுத்த நிலையை எய்த வேண்டும் என்றால் அது எதை நாட வேண்டும்? அது எதை நாட வேண்டும்? இறைவனுடைய அருளை நாட வேண்டும். இறைவனுடைய அருளை நாடியது என்றால் இறைவன் நமக்கு எதை தருவான் என்றால் நாம் இந்த உலகத்திலே முக்தி எய்துவதற்கான வழியை நான் ஏற்கனவே சொன்னது போல பஞ்சாட்சரத்தை ஓதினாலே நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நானவின்றேற்றுமே, நமசிவாயவே நல்வழி காட்டுமே, சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் மரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்படி பஞ்சாட்சரங்களை நமசிவாயத்தினுடைய பெருமையை சொல்லலாம். சிவாய நம என்கின்ற பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பகிர்ந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்த்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சேனி என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கினிய சீரழிக்கும் சிவாய நம என்றிட நீரே.
நீ சிவாய நம என சொல்லி நீ திருநீர் அணிந்தால் என்னென்னலாம் கிடைக்கும்? பாடற்கினிய வாக்கு அளிக்கும். நமக்கு நல்ல வாக்கு வன்மை வரும். பாலும் சோறும் பகிர்ந்தளிக்கும், கூடற்கினிய அடியவர்த்தம் கூட்டம் அளிக்கும். இப்ப நீங்க எல்லாருமே அடியவர்கள். உங்களுடைய கூட்டத்தை எல்லாம் இறைவன் அருளுகிறாரே, அது எதனால் விளைந்தது? சிவாய நம என்று நான் சொல்லி நான் பூசினேனே அந்த நீரினால், அந்த நீரினால். ஆக பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை சொல்லுகிறார். இதைத்தான் திருவாத ஊரருக்கும் அந்த குருந்தமர நிழலிலிருந்து இறைவன் போதித்தார். அதன் விளைவாக திருவாதூரினுடைய மலபரிபாகம் அற்று சத்தினி பாதம் நிகழ்ந்து அவரும் சிவமாக இன்று நமக்கு அருளிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக சூக்குமமாகும் ஐந்தெழுத்தின் சுற்றிய பாச வீக்கம் நீக்கி மெய்யானந்தம் விளைநிலத் துய்த்து. இப்ப எவரொருவர் இந்த சூக்குமமாக இருக்கக்கூடிய, இல்லைங்களா, ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்று நான் முன்பே சொன்னேன். ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு. இதுல பாருங்க, சூக்கும பஞ்சாட்சரம் என்றே சொல்லிட்டாங்க. சூக்குமமாகும் ஐந்தெழுத்தினில் சுற்றிய பாச வீக்க நீக்கி. இந்த சிவாய நம என்று நாம் சொல்லினோமே என்றால், இந்த சிவாய நம என்கின்ற இந்த பஞ்சாட்சரத்தை நாம் ஓதினோமே என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாசம், இந்த பந்தம் எல்லாம் நீங்குகிறதாம். மெய்யானந்தம் விளைநிலத்து உயிர்ப்பு. நமக்கு மெய்யானந்தம், உண்மையான ஆனந்தம் எது? இறைவனுடைய அந்த தன்மை தான், இல்லைங்களா? இறைவனை நாம் அடையக்கூடிய அந்த நிலைதான் மெய்யானந்தத்தை தரக்கூடிய நிலை. அந்த நிலையை தருவது எது என்றால் அந்த சிவாய நம. ஆகவே இந்த பஞ்சாட்சரத்தை எல்லாம் நாம் ஓதி, நாம் திருவாசகத்தை ஏற்று நாம் அனுதினமும் நாம் ஓத வேண்டும். ஆகவே இந்த மார்கழி மாதம் இக்காலங்கள் நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறாங்க. என்னன்னா, திருவெம்பாவை விழாக்காலம், திருப்பள்ளி எழுச்சி காலம். இப்ப நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆதியும் மந்தமும் இல்லாருட்பெரும் ஜோதியை யாம் காண கேட்டேயும் வாழ்த்தடங்கன். இதை நாம் பக்தியாக, பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு ஸ்ருதியை அமைத்து அது ஒரு இசையாக நாம் பாடுகிறோம். உண்மையாகவே கேட்கும் பொழுது ரொம்ப மெய்யானந்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் எவ்வளவு எவ்வளவு சூக்குமமான விஷயங்களை எல்லாம் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் புதைத்துள்ளார். மொத்தம் 20 பாடல் இல்லையா? மொத்தம் 20 பாடல். அதுல பாத்தீங்கன்னா, நாம பாவை நோன்பு எதற்காக எடுக்கிறோம்? பெண்கள் ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டும், மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். நம்முடைய ஆண்டாளினுடைய திருப்பாவையில கூட அதெல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய மாணிக்கவாசக பெருமானும் இந்த திருவெம்பாவையை அந்த நாயக நாயகி பாவத்துல பாடியிருப்பார். அதுல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவது போல, இல்லைங்களா, துயில் எழுப்பி இறைவனுடைய பெருமைகளை அறிய வேண்டும் என்று. ஆனால் நாம் பாடும் பொழுது இது ஒரு நாயக நாயகி பாவத்திலே இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்னவென்றால் சக்தியை விளைதல். இந்த பிரபஞ்சத்திலே எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்திலே எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. ஒரு சக்தி இன்னொரு சக்தியை எழுப்புவது போல். எதற்காக இந்த சக்திகள் எல்லாம் எழும்ப வேண்டும் என்றால் இறைவனை அறிவதற்காக. இறைவனை அறிவதற்காக அந்த சக்திகள் எல்லாம் மனோன்மணி, பலவிகரணி, கலவிகரணி, சர்வபூததமணி, சேட்டை, பலப்பிரதமணி, காளி, வாமி ஆகிய இத்தனை சக்திகளையும் ஒரு சக்தி இன்னொரு சக்தியை எழுப்புவதாக. யாரை அறிவதற்காக? இறைவனை அறிவதற்காக நாயக்க நாயகி பாவத்திலே பாடியதுதான் இந்த திருவெம்பாவை. ஆகவே இப்படியாகிய பல ஞான விஷயங்களை, பல தத்துவங்களை, பல அறிய வேண்டிய விஷயங்களை இந்த திருவாசகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு முக்திக்கான வழியும் இருக்கும். ஒரு உயிர் எப்படி இந்த உலகத்திலே பிறக்கிறது, இல்லைங்களா? ஒரு தாயினுடைய கருவிலே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல தாண்டிக்காய் போல, ஒரு மாதத்துல இந்த சைஸ்ல இருக்குது, 2 மாதத்துல இந்த சைஸ்ல இருக்குதுன்ட்டு அல்ட்ராசோனோகிராஃப் மூலமா டாக்டர் சொல்றாங்க. ஆனால் போற்றி திருவகவல்ல மாணிக்கவாசக பெருமான், ஆமா, ஒரு மதி தன்னில் தாண்டிக்காய், அதாவது உண்மையாகவேங்க நீங்க கருவினுடைய முதல் 1 மாத வளர்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க தாண்டிக்காயை பாத்தீங்கன்னா ஒரே புள்ளி 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 புள்ளியா இருக்கும். அப்படித்தான் ஒரு கருவினுடைய நிலை. எப்படி அதை
குருட்டு பார்க்காமல் எப்படி இவரால் பாட முடிந்தது என்றால் அதுதான் மெய்ஞானம். அதுதான் மெய்ஞானம். மெய்ஞானிகள் ஊடுருவி பார்ப்பார்கள். விஞ்ஞானிகள் இங்கிருந்து அங்க பார்ப்பாங்க. விஞ்ஞானிகள் பூலோகத்திலிருந்து மேல என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மெய்ஞானிகள் அங்கிருந்து இங்க பார்ப்பாங்க. இதுதான் விஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்குமான வித்தியாசம், இல்லைங்களா? அதே போல மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும், இப்படியாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு கரு எப்படி வளர்ச்சி அடைகிறது. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரத்தில் பிழைத்தும். துக்க சாகரமாங்க இது, துக்க கடல்னு சொல்லிட்டார். ஆக இதுல இருந்து நாம் விடுபட வேண்டும். இல்ல பாருங்க, அறிவியலும் புகுத்திட்டாரு மாணிக்கவாசக பெருமான், ஞானத்தையும் புகுத்திட்டாரு. அறிவியலையும் புகுத்திட்டாரு, அணுவிற்குள் அணுவானவனே, இல்லைங்களா? அணுவிற்குள் அணுவானவனே. இன்னைக்கு ஒரு இந்த அண்ட சராசரங்கள் உருவாயிருக்கு. இத்தனை கோடி உலகங்கள் இருக்கு, இத்தனை கோடி உயிர்கள் இருக்கு. இது எல்லாத்திற்குமே அடிப்படையான காரணம் எது? இது எல்லாத்திற்குமே அடிப்படையான காரணம் அணு. அணுவை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? இத்தனை கோடி அணுக்கள் சேர்ந்தால்தான் ஒரு செல் உருவாகும். அந்த ஒரு செல்லில் இருந்துதான் பல செல்களாக உருவாகி நாம் உயிர்களாக உலவிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒரு அணு உருவாவதற்கு அதற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? அணுவிற்குள் அணுவானவனே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். இது எப்போ? சுவாமிகள் அவருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு. ஆக பல ஆராய்ச்சிகள் பல நூற்றாண்டு என்று சொல்லுகிறதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த அறிவியலை பாடி இருக்கிறார், அணுவிற்குள் அணுவானவனே. அறிஞர்கள் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க, காட்ஸ் பார்ட்டிகல், கடவுள் துகள்கள்னு பாடி இருக்கிறாங்க. யாரு? அறிஞர்கள். கடவுள் துகள்கள். இந்த கடவுள் துகள்கள் ஹிக்ஸ் போசன் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. என்னது? ஹிக்ஸ் போசன் பார்ட்டிகல். நம்முடைய இந்திய அறிஞரும் ஒரு வெளிநாட்டு போசன் என சொல்லக்கூடிய வெளிநாட்டு அறிஞரும், சந்திரபோஸ் அண்ட் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அறிஞரும் சேர்ந்து கண்டுபிடித்ததுதான். அவங்க பாத்தீங்கன்னா வெறும் தியரட்டிக்கலா தான் கண்டுபிடிச்சாங்க, பிராக்டிக்கலா கண்டுபிடிக்கல. ஜெனீவால பாத்தீங்கன்னா ஒரு கூடம் ஒண்ணு அமைச்சாங்க, சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய கூடம். எப்படி கடவுள் துகள்கள் உருவாகுகின்றன, எப்படி கடவுள் துகள்கள். அதற்கு அப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கூட அதற்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. எப்படி கடவுள் துகள்கள் உருவாகி அது எப்படி ஒரு அணுவிற்கு காரணமாக இருக்கிறது பாருங்க. நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் ஒரு வார்த்தையில போட்டுட்டார், அணுவிற்குள் அணுவானவனே என்று. அதையெல்லாம் நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த லெபார்டரியில, அந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்களுடைய லெபார்டரியில நடுநாயகமா யார் தெரியுமா இருக்கிறாரு? யாருன்னு சொல்லுங்க? தில்லை நடராஜ பெருமான் இருக்கிறார். தில்லை நடராஜ பெருமானுடைய சிலைய அந்த ஆராய்ச்சி கூடத்துல நடுவுல வச்சிருக்கிறாங்க. ஏன் நடராஜ பெருமானுடைய சிலையை வைக்க வேண்டும்? அந்த வெளிநாட்டுக்காரங்க ஆராய்ச்சியாளர்கள் அவ்வளவு சீக்கிரம் கடவுளை நம்ப மாட்டாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நடராஜ பெருமானினுடைய சிலையை அங்கு வைக்க வேண்டும்? நீங்க வேணா பாத்தீங்கன்னா போன்ல கூட கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, சர்ன் என்கின்ற அந்த ஒரு ஆராய்ச்சி கூடம், பிசிக்ஸ் ஆராய்ச்சி கூடம், அது எப்படி கடவுள் துகள்கள் உருவாகுச்சு அப்படின்ட்டு, எப்படி அண்டங்கள் உருவாகியது என்கின்ற விடையெல்லாம் அவர்கள் இப்ப கண்டு. இதை எல்லாமே திருஅண்ட பகுதியில நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் பாடி இருக்கிறார். அந்த இடத்துல நடராஜ பெருமானை வச்சிருக்கிறாங்க. ஒரு அறிஞர் ஃப்ரிட்ஜ் கேப்ரோ என்கின்ற ஒரு அறிஞர் நடராஜ பெருமானினுடைய அறிவியல் தத்துவத்தை உலகிற்கு கொடுத்திருக்கிறாருங்க. நடராஜ பெருமானினுடைய அறிவியல் தத்துவம் காஸ்மிக் டான்ஸ், அதாவது பிரபஞ்ச நடனம், அதுதான் அணுக்களின் நடனம், அதுதான் அணுக்களின் நடனம். இந்த விஷயத்தை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? முக்தியோடு சேர்ந்து அறிவியலும் புகுத்தியவர், முக்திக்கான வழியையும் அறிவியல் பெருமைகளையும் இதுல மாணிக்கவாசகர் திருவாசகத்துல அவ்வளவு புதஞ்சிருக்கு, அவ்வளவு புதஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, அடுத்த வாரம் நமக்கு ஆருத்ரா தரிசனம். யாராவது தில்லையில ஆருத்ரா தரிசனம் பார்த்திருக்கிறீங்களா? நடராஜ பெருமான் ராஜசபையிலிருந்து வருவர். சிவகாமி அன்னையும் நடராஜ பெருமானும் ராஜசபையிலிருந்து அந்த ஆருத்ரா தரிசனம், அதுதான் மகா ஆருத்ரா தரிசனம். அந்த நடனத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த நடனம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அணு இன்னொரு அணுவும் சேர்ந்து நடனம் ஆடிக்கொண்டால் எப்படி இருக்கும்? அணுவினுடைய நுகர்வு போல, அணுவினுடைய நுகர்வு போல தில்லை ஆனந்த கூத்தனும் சிவகாமி அன்னையும் ஆடிக்கொண்டு வருவார்கள். அப்படியாகத்தான் ஒவ்வொரு அணுவும் அசைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே
உயிர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சாக்ஷாத் நம்முடைய ஆனந்த கூத்தனே என்று சொல்லி, ஆனந்த கூத்தனை நாம் ஆனந்தமாக அடைய வேண்டும் என்றால் அழுது பாடிய மாணிக்கவாசக பெருமான் அழுது பாடிய, அழுது ஏற்ற, அழுது தோத்தரித்த இந்த அற்புதமான வாசகத்தை சிவபெருமானே தன்னுடைய திருக்கரத்தால் எழுதிய இந்த திருவாசகத்தை எவர் ஒருவர் உளம் உருக, உயிர் உருக, உடல் உருக பாடுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கும் முக்தி நிச்சயம். முக்தி என்பது இறப்பு கிடையாது. நன்றாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்தி என்பது இறப்பு கிடையாது. இறப்பு என்றால் மனிதன் பயந்து விடுவான். இறப்பு என்றால் மனிதன் பயந்து விடுவான். முக்தி என்பது இந்த ஆன்மாவினுடைய இறுதி பயணம். மீண்டும் பிறவாமல் அந்த இறைவனுடைய திருவடியிலேயே ஆனந்த களிப்புற செய்வது என்பதுதான் முக்தி நெறி. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அருவேத்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அருவேத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள்வளையார் புவி முளை மேல் வீழ்வேனை வந்த மறுத்து, மலபரி பாகம், வந்த மறுத்து எனையாண்டு என் துரி சுமறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதறரோடு திரிவேனை மும்மை மலம் அருவேத்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. இறுதியிலே இறைவனை அம்மை என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக முடிக்கிறார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த சைவ சமய பக்த ஜன சபைக்கு அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும், இன்றைய உபயதாரர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும், இங்க குழுமி இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.